எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 12ல சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, தி மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் தி டயமீட்டர்ஸ் இன் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் தி பிளேட்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் அ ஃபேக்ட்ரி ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். Diameter in centimeter, number of plates 21 to 24 15, 25 to 28 18, 29 to 32 20, 33 to 36 16, 37 to 48, 41 to 44 7. இப்போ இந்த கொஸ்டினில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ டயமீட்டர் வந்து கிளாஸ் இன்டர்வல் 21 to 24, 25 to 28, 29 to 32, 33 to 36, 37 to 40, 41 to 44 கண்டினியூஸாக இருக்குது. ஃப்ரீக்குவென்சி FI 15, 18, 20, 16, 8 and 7. அப்போது the given data are continuous frequency distribution type. Therefore, we can find the standard deviation for the continuous frequency distribution type using the formula given. Type 3 standard deviation for continuous frequency distribution. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மீன் மெத்தட், செகண்ட் வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஆர் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட், வேர் n is equal to sum of all fi, xi equal to middle value of the ith class, a is assumed mean, c is the width of the class interval. ஓகேமா? இப்போது இந்த சம்மை வந்து இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் ட்ரா தி டேபுலர் காலம். நம்ம ஃபர்ஸ்ட் அது பார்ப்போம். ஓகேங்களா? டேபுலர் காலம் ஃபர்ஸ்ட் மெத்தட் மீன் மெத்தடுக்கு வந்து வி மஸ்ட் ஹேவ் 6 காலம். இந்த டேபிளில் வந்து 6 காலம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து மீன் மெத்தடில் நம்ம வந்து வி கேன் புட் தி வேல்யூஸ் அண்ட் கெட் தி ஆன்சர். என்ன நம்ம 6 காலம் இங்கே கிளாஸ் இன்டர்வல் xi fi di is equal to xi minus x bar. x barனா மீன். ஓகேமா? di square fi di square. So if I want to solve the problem using mean method, டேபிளில் வந்து 6 காலம் இருக்கணும். செகண்ட் மெத்தட் பாருங்கள், ஷார்ட்கட் மெத்தடில் I must have almost 8 காலம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பாருங்கள், கிளாஸ் இன்டர்வல் xi fi மூணுமே காமனாக இருக்குது. எக்ஸ் பார் வந்து இன்டிஜராக இல்லைனாக்கா ஐ கோ ஃபார் அசியூம்டு மீன் இல்லையா? அப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. டிஐ வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ டிவைடட் பை காமன் டிவைசர் இல்லையா? காமன் இன்டர்வல் இருக்கும் இல்லையா? டிவைட் பண்ணால் சின்னதாகிடும் டிஐ. ஸோ இது வந்து 5th காலம். எஃப்ஐ டிஏ வந்து 6th காலம், டிஐ ஸ்கொயர் 7th காலம் அண்ட் எஃப்ஐ டிஏ ஸ்கொயர் வந்து 8th காலம். அப்போது ஷார்ட்கட் மெத்தட் சால்வ் பண்ணோன்னா ஐ மஸ்ட் ட்ரா ஏ டேபிள் வித் 8 காலம். ஓகேமா? ஐ வில் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் ஷார்ட்கட் மெத்தட். இந்த டைப் 3ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் ஐ வில் ரெக்கமெண்ட் டு ஆல்வேஸ் கோ ஃபார் ஷார்ட்கட் மெத்தட். 8 காலம் வரைஞ்சிட்டு ஆன்சர் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. டோன்ட் திங்க் அபவுட் மீன் மெத்தட். ஓகேமா? ஐ ரெக்கமெண்ட் செகண்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட். இப்போ நம்ம சம் பாருங்கள். டேபிளர் காலம் 8 காலம் போட்டிருப்போம் பாருங்கள். டயமீட்டர் இன் கிளாஸ் இன்டர்வல் சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் காலம், xi மிட் வேல்யூ ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா? செகண்ட் காலம், fi தேர்ட் காலம், di வந்து xi மைனஸ் ஏ ஃபோர்த் காலம், di ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ பை சி ஃபிஃப்த் காலம், fi da 6th காலம், di ஸ்கொயர் 7th காலம், fi da ஸ்கொயர் 8th காலம். இப்போ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. என்னதுமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இப்போ புதுசாக போடுறோம் 20.5 to 24.5. ஓகேமா? 24.5 to 28.5, 28.5 to 32.5, 32.5 to 36.5, 36.5 to 40.5, 40.5 to 44.5. ஸோ இப்போ வந்து இது கண்டினியூஸாக இருக்குது. ஓகேமா? மிட் வேல்யூ ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் 20.5க்கும் 24.5க்கும் மிட் வேல்யூ வந்து 22.5, 24.5க்கும் 28.5க்கும் 26.5, 28.5க்கும் 32.5க்கும் 30.5, 32.5க்கும் 36.5க்கும் 34.5, 36.5க்கும் 40.5க்கும் மிட் வேல்யூ நம்ம 38.5, 40.5க்கும் 44.5க்கும் வாட் இஸ் த மிட் வேல்யூ 42.5. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் த மிட் வேல்யூ ஃப்ரம் தி கிளாஸ் இன்டர்வல் கிவன். ஓகேம்மா? நெக்ஸ்ட் எஃப்ஐ கொஷனில் கொடுத்துருக்காங்க 15, 18, 20, 16, 8, 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 15 + 18 + 20 + 16 + 8 + 7. அப்போது n is equal to sum of all fi is equal to 84.
ஓகேம்மா. நெக்ஸ்ட் டிஐ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இப்போது நம்மளுக்கு எக்ஸ்ஐ இருக்கு இல்லையா, 22.5 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், 42.5 தான் பிகஸ்ட் நம்பர். இதில் சென்டர் நம்பர் எடுத்துங்க. நம்ம 2 நம்பர் இருக்கு இல்லையா, 30.5 எடுக்கலாம், நம்ம 34.5 எடுத்துக்கலாம். நான் இந்த கேஸில் என்னுடைய அசியூம் மீன் வந்து 30.5. ஓகேம்மா. அப்போது டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் 30.5 எடுத்துகிட்டு நான் அசியூம்டு மீன் ஆஃப் மீ, நான் எடுத்த அசியூம் மீன் வந்து 30.5. இப்போது எக்ஸ்ஐ மைனஸ் 30.5 கரெக்டாமா. இப்போ ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், எக்ஸ்ஐ வந்து 22.5னா டிஐ என்னது 22.5 மைனஸ் ஏ என்னதுமா 30.5 ஈக்குவல் டு -8. செகண்ட் ரோ பாருங்கள், 26.5 எக்ஸ்ஐ இல்லையா, அப்போ 26.5 மைனஸ் 30.5 இஸ் ஈக்குவல் டு -4. தேர்ட் ரோ பாருங்கள், 30.5 எக்ஸ்ஐ, 30.5 மைனஸ் 30.5 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. ஃபோர்த் ரோ பாருங்கள், 34.5 மைனஸ் 30.5 ஈக்குவல் டு 4, 38.5 மைனஸ் 30.5 ஈக்குவல் டு 8. லாஸ்ட் ரோ பாருங்கள், 42.5 மைனஸ் 30.5 ஈக்குவல் டு 12. இப்போ இந்த டிஏ இருக்கு இல்லையா, இப்போ கிளாஸ் இன்டர்வல் கேப் என்ன இருக்குது, 24.5லேருந்து 20.5 இருக்கு இல்லையா, 4 டிஃபரன்ஸ் இருக்குது. புரியுதம்மா. நம்மளுடைய கிளாஸ் இன்டர்வலுடைய விட்த் எவ்வளோ இருக்குது, 4 இல்லையா. ஸோ டிவைட் டிஐ பை 4. அப்போது டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி, டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் 30.5 பை 4. சி எவ்வளோமா 4, ஏ என்னது 30.5. இப்போ நம்மளுடைய புது டிஐ பாருங்கள், -8 பை 4 என்னது -2 கரெக்டாமா. திருப்பியும் ஃபோர்த்து காலம் பாருங்கள், -4 by 4 -1, 0 by 4 0, 4 by 4 1, 8 by 4 2, 12 by 4 3. அப்போ புது டிஏ என்னது -2 -1 0 1 2 3. என்ன இருந்துச்சு ஃபஸ்ட்டு, -8 -4 0 4 8 12. ஸோ பிகாஸ் ஐ டிவைட் தி ஓல்டு டிஐ பை 4, எனக்கு இப்போது புதுசாக வந்த டிஏ வந்து சின்ன வேல்யூ. புரியுதாம்மா. அப்போ சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரோ பாருங்கள், நம்மளுடைய 6th ரோ காலமு எஃப்ஐ இன்ட்டு டிஐ. எஃப்ஐ என்னது 15, டிஐ என்னது -2, 15 into -2 -13, 18 into -1 -18, 20 into 0 0, 16 into 1 16, 8 2s are 16, 7 3s are 21. இப்போது இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், -30 ப்ளஸ் -18 ப்ளஸ் 0 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 5. அப்போ சம் ஆஃப் ஆல் எஃப்ஐ டிஐ இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்தது டிஐ ஸ்கொயர். டிஐ ஸ்கொயர்னா இங்கே டிஏ இருக்கு இல்லையா, 5th காலமில் -2 ஸ்கொயர் இஸ் 4, -1 ஸ்கொயர் இஸ் 1, 0 ஸ்கொயர் இஸ் 0, 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9. இப்போது எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர் லாஸ்ட் காலம் பாருங்கள், எஃப்ஐ 15, டிஐ ஸ்கொயர் 4 இல்லையா, 15 4s are 60, 18 1s are 18, 20 0s are 0, 16 1s are 16, 8 4s are 32, 7 9s are 63. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், சம் பண்ணுங்கள். 60 plus 18 plus 0 plus 16 plus 32 plus 63. அப்போது sum of all fi di square is equal to 189. இப்போது நம்ம ஃபார்முலாவுக்கு வந்து நம்மளுக்கு தேவை n equal to 84. sum of all fi di equal to 5. sum of all fi di square is equal to 189. அப்போது இந்த டேபிளர் காலம் வச்சுக்கிட்டு we found n, sum of all fi di, sum of all fi di square. Now we will solve the problem. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் n equal to sum of all fi equal to 84, sum of all fi di equal to 5, sum of all fi di square is equal to 189. C என்னதுமா 4. Standard deviation formula என்னது, second formula shortcut method, sigma equal to C into root of sum of all fi di square by n minus sum of all fi di by n the whole square. இப்போ sigma equal to C என்னது 4, sum of all fi di என்னது 189, sum of all fi di square என்னதுமா 189, n என்னது 84. So 189 by 4 minus sum of all fi di என்னது 5 by n என்னது 84, 5 by 84 the whole square. இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். Standard deviation sigma equal to 4 into root of 189 by 84 minus 5 by 84 the whole square. 5 by 84 வந்து நீங்கள் டிவைட் பண்ணோம், புரியுதாம்மா. அதே மாதிரி 189 by 84 என்னது 2.25, 5 by 84 என்னது 0.059. ஸோ கீழே பாருங்கள், sigma equal to 4 into root of 2.25 minus 0.059 square. நெக்ஸ்ட்டு 0.059 ஸ்கொயர் என்னதுமா 0.003 இல்லையா, அப்போ sigma equal to 4 into root of 2.25 minus 0.003. திருப்பியும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 2.25 minus 0.003 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா sigma equal to 4 into root of 2.247. If I go for a square root of 2.247, value என்னதுமா 1.498. அப்போ sigma equal to 4 into 1.498. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sigma is approximately equal to 5.992.
அப்போ ஆன்சர் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு சிக்மா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6 த ஆன்சர். இந்த கொஷனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆன்சர் சிக்மா ஈக்குவல் டு 6. லாங் டிவிஷன் போட்டிருக்கேன். ரூட் ஆஃப் 2.247 இஸ் ஈக்குவல் டு 1.4989. உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ நான் சார் போட்டிருக்கேன், நிப்பாட்டி பாருங்கள். ஹவு யூ கெட் தி ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபார் 2.247 ஈக்குவல் டு 1.4989 யூசிங் லாங் டிவிஷன். Watch next video, exercise 8.1, question number 13, page number 313.